இன்றைக்கி தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்குலேருந்து எல்லா காய்கறி ரேட்டுமே ஃபுல் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கேன். வாங்க மார்க்கெட் நிலவரம் பார்ப்போம். கத்திரிக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பவானி கத்திரிக்காய் 80 ரூபாயிலேருந்து 90 வரைக்கும் போயிருக்கு. அதுவே வரி கத்திரிக்காய் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுபோல் பாவக்காய் நிலவரம் கிலோ 50 ரூபாயும், மேரக்காய் நிலவரம் கிலோ 20 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. முட்டைக்கோசுன்னு எடுத்திங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல் ஒரு சில காய்கறி நிலவரம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வாங்க எல்லா காய்கறி நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். பீட்ரூட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் 25 ரூபாயும், அதுவே ஊட்டி பீட்ரூட் கிலோ 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. பூசணிக்காய் கிலோ 15 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. கேரட் நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. மீடியம் 35 ரூபாயிலிருந்து ராசி கேரட் அதிகபட்ச விலை 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அதுபோல சேனக்கிழங்கு கண்ணக்கிழங்கு ரெண்டுமே கிலோ 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. தக்காளி ரேட்டு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல பீன்ஸ் நிலவரம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. 60 ரூபாய்க்கு இந்த பீன்ஸ் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கு. பூண்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 120 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 170 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சைஸை பொறுத்து போய்கிட்டு இருக்கு. பூண்டு வரத்துங்கிறது ஊட்டி பூண்டு வரத்து அதிகமாக இருக்கு. அதனால விலை குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். வெண்டைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதுபோல முள்ளங்கி நிலவரம் வரத்து அதிகங்கிறனால விலை குறைஞ்சிருக்கு. கிலோ 15 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. முள்ளங்கி வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதுபோல சுரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. அதாவது உங்களுக்கு சைஸை பொறுத்து காய் 8 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கோவக்காய் நிலவரம் கிலோ 35 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 40-45 வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. புடலங்காய் நிலவரமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கிலோ 25 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் போயிருக்கு. வாங்க தக்காளி நிலவரம் பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி வரத்துங்கிறது கொஞ்சம் லோக்கல்லே குறைஞ்சிருக்குது. அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேற்று வரைக்கும் 150 ரூபாயிலேருந்து 160 ரூபா விற்றுக்கு இந்த பொடி தக்காளி இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குது. அதுவே மீடியம் நல்ல தெளிவு அதிகபட்ச விலை 250 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 280 ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குது. ரேட்டு டிப்பருக்கு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் கூடி இருக்குது. இது இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் தான். தக்காளி வரத்தை பொறுத்து உங்களுக்கு டெய்லியுமே ரேட்டு மாறும். பச்சை மிளகாய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வரத்து அதிகங்கிறனா. கிலோ 50 ரூபாய்க்கு இருந்த அவரைக்காய் வரத்து குறைஞ்சதுனால ரேட் அதிகமாக இருக்குது. கிலோ 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அடுத்து உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கோளாறு 20 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை, அதே நிலவரம் தொடருது. பெரிய வெங்காய வரத்துங்கிறது மார்க்கெட்டில் எப்போதும் போல அதிகமாகவே இருக்குது. பெரிய வெங்காய விலைங்கிறது எப்போதும் போல குறைவாக தான் இருக்குது. சைஸு அப்புறம் டேமேஜை பொறுத்து உங்களுக்கு விலை மாறும். இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரிய வெங்காய நிலவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குது. பெரிய மாற்றம் இல்லாமல் அதே நிலவரம் தான் தொடருது. அடுத்த காய்கறி நிலவரம் தெரிஞ்சுக்க முன்னாடி உங்கள் ஊரில் தக்காளி இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுபோல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 25 கிலோ கொண்ட சிப்பமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 600 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதாவது உங்களுக்கு சைஸு அப்புறம் காய்ச்சலை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும். இப்போ பாருங்கள், இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டாகவே இருக்குது. அதுவே அதிகபட்ச விலை 600 ரூபா தான் போயிருக்கு. அதாவது கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அதனால ரேட்டு குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. சின்ன வெங்காயங்கிறது இப்போவே கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். விலை அதிகமாக இருக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுபோல் குடமிளகான்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை. 150 160 விற்றுக்கு இருந்த எலுமிச்சங்காய் இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. கிலோ 200 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அதுபோல் மாங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் வரத்துங்கிறது அதிகமாகவே இருக்குது. கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. முருங்கைக்காய் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சனால ரேட் அதிகமாக இருக்குது. கிலோ 30 ரூபா விற்றுக்கு இந்த முருங்கைக்காய் இப்போ நிலவரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சிக்கிறதுனால வரத்து குறைவாக இருக்குது. அதனால ரேட் அதிகமாக இருக்குது. அதுபோல் இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லாமல் கிலோ 60 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 70 ரூபா அந்த நிலவரம் தான் தொடருது. நெல்லிக்காய் நிலவரமும் பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 50 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா காய்கறியுமே கொஞ்சம் வரத்து அதிகமாகவே இருக்குது. வாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துலாம். மல்லி கட்டுன்னு பார்த்தீங்கன்னா புடி 15 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் புதினாண்டு எடுத்திங்கன்னா புடி 4 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. கருவேப்பிலை நிலவரம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கிலோ 60 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. போன வாரம் வரைக்கும் 90 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து கீரை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் சேனல் இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.